தந்தை மகன் இருவரையும் போலீசார் தாக்கியது. அந்த போலீசார் தாக்கியதால் தான் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது என்பது 100% ஊர்ஜிதமாகிறது என நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக நிச்சயமாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளி என அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் நீதிபதி அறிவிக்கப்படும் வரை அதற்கான முழு விவரம் என்பது நாம் கூற முடியாது. இருந்தாலும் போலீசார் அடித்ததால் தான் தந்தை மகன் இருவருக்கும் உடலில் காயங்கள் கொடூரமாக ஏற்பட்டது என்பதை நீதிபதி இது ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார். அதற்காக தான் தாக்கியதால் மட்டுமே போலீசார் தாக்கியதால் மட்டும்தான் காயங்கள் ஏற்பட்டது என்பது அறிவியல் பூர்வமாக உறுதியாக இருக்கிறது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஜெயராஜ் பென்னிங் இருவரும் போலீசார்கள் தடித்ததால் தான் காயங்கள் ஏற்பட்டு உள்ளது ஊர்ஜிதமாகிறது என நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். அவருடைய தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. தீர்ப்பு முழுவதுமாக வாசிக்கப்பட்ட பிறகு அதனுடைய முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த தீர்ப்பில் மிக முக்கிய ஒரு அம்சமாக பார்க்கப்படக்கூடியதான் அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படக்கூடியது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் எதிராக இருப்பதை பார்க்கின்றோம். முதல் அம்சமே மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாருக்கு எதிராக அந்த முதல் அம்சம் இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது ஜெயராஜ் பென்னிங் ஆகியோர் உடலில் பலத்த காயங்கள் இருந்தது. அந்த காயங்கள் போலீசார் தாக்கியதால் தான் அந்த காயம் ஏற்பட்டது என்பது நிரூபணமாகிறது என நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு அம்சம் என்பது குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாருக்கும் எதிராக மிக வலுவாக அழுத்தமாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அடுத்தடுத்த அம்சங்கள் வெளியாக இருக்கிறது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து ஜெயராஜ் பென்னிங் அடித்துக் கொண்டதாக வழக்கு என்பது வழக்கினுடைய விசாரணை முடிவுற்று நீதிபதி தீர்ப்பு வாசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஜெயராஜ் பென்னிங் ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட காயங்களுக்கு காரணம் போலீசார் தாக்கியது மட்டும்தான். போலீசார் அந்த அளவுக்கு மிக கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். உயிர் போகக்கூடிய அளவுக்கு போலீசாருடைய அடி தாக்குதல் என்பது இருந்திருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது என்று நீதிபதி அவருடைய இந்த தீர்ப்புடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இந்த ஒரு அம்சம் என்பது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு எதிராக தான் இருக்கிறது. ஸ்ரீதர் காவல் ஆய்வாளர், பாலகிருஷ்ணன் உதவி ஆய்வாளர், ரகு கணேஷ் உதவி ஆய்வாளர், முருகன் தலைமை காவலர், தாமஸ் பிரான்சிஸ் தலைமை காவலர், முத்துராஜ் காவலர், சாமதுரை காவலர், செல்லதுரை காவலர் மற்றும் வேல்துறை காவலர் ஆகிய 9 பேருக்கும் எதிராக நீதிபதியுடைய முதல் அம்சம் தீர்ப்புடைய முதல் அம்சம் இருப்பதை பார்க்கின்றோம். போலீசார் அடித்ததால் தான் இருவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மிக அதிக அளவிலான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் அடுத்தடுத்த கட்டங்களாக ஒவ்வொரு அம்சங்களும் வெளியாகும் போது தீர்ப்புடைய முழு விவரம் என்பது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் எதிராக மிக வலுவாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.